வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எதுக்காக இந்த மிளகு வடை இப்போன்னு பார்த்தீங்கன்னா, வர 25ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தி. ஆஞ்சநேயருக்கு ரொம்பவே விசேஷமான இந்த மிளகு வடையை அன்னைக்கு அவருக்கு பிரசாதமாக செஞ்சு நம்ம நைவேத்தியம் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒன்று. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த ரொம்ப எளிமையான முறையில் மிளகு வடை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப பேசிக்கான சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கப்பு உளுந்து எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஹவரே போதும். அதுக்கப்புறம் சுத்தமாக தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா தேவையான உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப கோஸாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நம்ம சாஃப்டாக அரைக்க வேண்டாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இல்லை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா வடை உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும். அது மட்டும் இல்லாமல் மாவு தட்டுற பதம் உங்களுக்கு அரிசி மாவில் துவைச்சி எடுத்தால் தான் உங்களுக்கு தட்ட முடியும். ரொம்ப மெலிசாக நம்ம தட்ட போகிறோம். இந்த மாதிரி ஒரு திக்கான கவர் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வாழை இலை பயன்படுத்தலாம். எனக்கு மழை அதிகமாக இருக்கிறதுனால வாழை இலை நான் பறிக்க போக முடியல, அதான் கவர் எடுத்திருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் மாவு எடுத்து எண்ணெயை துவைச்சிக்கோங்க முதல்ல நம்ம அந்த கவரில். அதுக்கப்புறமா நம்ம மெலிசாக தட்டிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்தளவுக்கு தட்டிக்கோங்க. தட்டிட்டு சென்டரில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஹோல்ஸ் எதுக்குன்னா மாவு உள்ளேயும் சேர்ந்து நல்லா வேகும், உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும். அதுக்காகத்தான். இப்போ இந்த வடையை அப்படியே நம்ம ரொம்ப பொறுமையாக சாஃப்டாக நம்ம ஹேண்டில் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக வந்துடும். அவ்வளோதான். வானலியில் சட்டி நல்லா காய வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி தட்டி வச்சுருக்க ஒரு வடையாக எடுத்து நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு வேகிற மாதிரி பார்த்துக்கலாம். வடை மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. இந்த வடை கொஞ்சம் கிறிஸ்பியன்ஸ் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். ரொம்ப சிகப்பாக நல்லா செவன்னு செவக்க விடாமல் ஓரளவுக்கு உங்களுக்கு பொன்னிறமாக வர அந்த பதத்துக்கு பார்த்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடையாக நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் இதை சரியான பக்குவத்தில் நம்ம செஞ்சு மாவெல்லாம் அரைச்சி நம்ம எடுத்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மிளகு வடை ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு பிரசாதமாக நிவேதியம் பண்ணுறது ரொம்பவே விசேஷமான ஒன்று. அதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவை நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். மற்றபடி இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டேப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை கூடிய சீக்கிரமாகவே இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி.